திருச்சிற்றம்பலம். பெந்தமெலாம் போக்கும் பெரிய புராணம் தந்த எந்தை பிரான் சேக்கிழார் இவ்வுலகில் வந்திலரே. நாயன்மார் கீர்த்தி எங்கே, நல்ல தமிழ் வேதம் எங்கே, தூய சிவபக்தி எங்கே சொல் என்று பூவை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் தெய்வ சேக்கிழாரின் பெருமையை பாடுவார். தெய்வ சேக்கிழாரின் பெருமையை 10 கம்பன் என்று அழைக்கக்கூடிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மிக சிறப்பாக சேக்கிழார் பிள்ளை தமிழிலே பாடுகின்றார். தாள பருவத்தில் அவரின் பெருமையை சொல்ல வரும் பொழுது, அவர் பிறந்த ஊர் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா, இந்த ஊரில் பிறந்தார், இப்படித்தான் வருவார் என்பதற்கு சான்றாக அந்த பாடல் அற்புதமாக இருக்கும். சோறு மணக்கும் மடங்களெல்லாம், தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம், சுவன மணக்கும் ஆடையெல்லாம், தொங்கல் மணக்கும் தோள்களெல்லாம், சேறு மணக்கும் கழனியெல்லாம், செல்வ மணக்கும் மாடமெல்லாம், தென்றல் மணக்கும் மேடையெல்லாம், தெய்வ மணக்கும் செய்யுளெல்லாம், நீர் மணக்கும் நெற்றியெல்லாம், நெய்யே மணக்கும் கரிகளெல்லாம், நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம், நேய மணக்கும் வீதியெல்லாம், சாறு மணக்கும் குன்றத்தூர் தலைவா தாளோ தாளேலோ, சகலாகம பண்டித தெய்வ செய்வா தாளோ தாளேலோ என்று மிக சிறப்பாக எப்பேற்பட்ட தமிழ் மணக்கும் மணக்கும் என்று அற்புதமாக அவர் சொல்கிறார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த குன்றத்தூரில் நிறைய மடங்கள் இருக்குமாம், அந்த மடங்கள் எல்லாம் சோறு மணக்கும் என்றால் எப்பொழுது நாம் சென்றாலும் அங்கு உணவு கிடைக்கும், பசி ஆற்றப்படும் என்பதாக பொருள். அதன் பிறகு இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தை எல்லாம் தூய்மையாக இருக்குமாம். மனத்துக்கண் மாசில நாதல் என்று தெய்வ புலமை வள்ளுவ நாயனார் சொல்லுவார் அல்லவா, அது போன்று அதே போன்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில் கூட தங்கம் இருக்குமாம். அப்படி என்றால் இந்த ஊர் எவ்வளவு சிறப்பானது. இன்னும் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், சேறு மணக்கும் கழனியெல்லாம், கழனி என்றால் வயல், சேறு மணக்கும் என்றால் எப்பொழுதும் முப்போகம் விளைந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான மண் இந்த மண் என்று சொல்கிறார். அதன் பிறகு இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நெற்றியில் எல்லாம் திருநீர் இருக்குமாம். அப்படி என்றால் இது சைவ மண்ணாக மிக சிறந்து ஓங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கு பாடக்கூடிய அத்தனை பாடல்களிலுமே தெய்வ மணக்குமாம். அப்படி என்றால் இங்கு நிறைய இறைவனை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பாக இன்னும் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியதாக இந்த குன்றத்தூர் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஊரில் திருவிழாக்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்குமாம். அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் வணங்கிய திருநாகேஸ்வரத்து பெருமானை எங்கும் வணங்க வேண்டும் என்பதற்காக தான் பிறந்த மண்ணிலேயே அவர் ஏற்படுத்தி அமைத்த அற்புதமான வட திருநாகேஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயில் இருக்கின்றது. குன்றத்தூர் முருகன் கோயில் இருக்கின்றது, திரு ஊரக பெருமாள் கோயில் இருக்கின்றது, கந்தளீஸ்வர பெருமான் திருக்கோயில் இருக்கின்றது. அந்த விழாவிற்கு இன்றும் பஞ்சமில்லை. நிறைவாக சொல்லும் போது குன்றத்தூர் தலைவா என்று மிக சிறப்பாக மண்ணின் மைந்தனாக குறிப்பிடுகிறார். நிறைவாக சொல்லும் பொழுது சகல ஆகம பண்டித சைவா என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவ்வளவு சிறப்பான கல்வியையும் பெற்றிருக்கிறார். இந்த ஊரின் சிறப்பை உணர்ந்து உள்வாங்கி அவர் வெளிப்படுத்தியதுதான் பெரிய புராணம் என்பதை போல நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அற்புதமாக அமுத தமிழில் வடித்து கொடுத்திருக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.